தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். ஹலோ மைக் செக் 1 2 3. திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத், கடந்த முறை கமல்ஹாசனை இறக்கிய திமுக தான் இந்த முறை விஜயை களத்தில் இறக்கியிருப்பதாக கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்தார். தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் அவர் திமுகவினுடைய ஊதுகுழலாக செயல்படுகிறார். மக்கள் நீதி மையம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க. திமுக ஒரு நடிகரை வச்சு ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே நிச்சயமாக ஜோசப் விஜய் நடிக்கத்தான் போறாரு. அதுவும் நம்முடைய சன் குடும்பம் இருக்கு இல்லைங்களா, திமுக குடும்பம், ரெட் ஜெயண்ட், அந்த மாதிரியான அந்த படத்துல இவரே நடிப்பாரு. மிகப்பெரிய அளவுல ரசிகர்கள் யாரும் ஏமாற வேண்டாம். நிச்சயமா அவர் நிறைய சம்பாதிப்பாரு. அவர் விசில் அடிப்பாரு, புரியுதுங்களா? நிச்சயமா இன்பநிதிக்கும் விசில் அடிப்பாரு, உதயநிதிக்கும் விசில் அடிப்பாரு. அதனால ஜோசப் விஜய் பேசுறது சீரியஸா எடுத்துக்காதீங்க. திமுக ஏ டீம், பி டீம் எல்லாம் கிடையாது, ஏ டீம். அதனால ஜோசப் விஜய் கட்சிங்கிறது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு இளைஞர்கள் போயிடக்கூடாது, அது வெற்றி பெறக்கூடாது. போன முறை கமலஹாசன் வச்சு பண்ணாங்க. பேட்டரி லைட் சின்னம் கொடுத்து கமலஹாசன் கலைஞர் டிவியை உடைச்சாரு இல்லைங்களா? இன்னைக்கு கமலஹாசன் எங்க இருக்கிறாரு? இன்னைக்கு இந்த ஜனநாயகன் படத்தினுடைய உரிமை, சேட்டலைட் உரிமை யாரு கொடுத்துருக்காங்க? சன் குடும்பம் தான் வாங்கியிருக்குது. ஏன் இன்னை வரைக்கும் ஜோசப் விஜய் கைது பண்ணல தமிழ்நாடு போலீஸ்? ஏன் இன்னை வரைக்கும் விஜய் கைது பண்ணல? விஜய் இவர்களால் உருவாக்கப்பட்ட ஆள். அவர் ஏடிஎம்கே ஓட்ட பிரிச்சிருவாரு, பிஜேபிக்கு இளைஞர்கள் போறதை தடுத்துருவாரு அப்படின்னு இவங்க தான் எழுதி கொடுக்குறாங்க. ஜோசப் விஜய் பேசுற பேச்செல்லாம் வேற யாரும் எழுதி கொடுக்குறாங்கன்னு நினைக்காதீங்க. திமுகவுக்கு யார் வியூகம் வகுத்து கொடுத்தாங்க? ஆதவ அர்ஜுனா தான் வியூகம் வகுத்து கொடுத்தாரு. ஜான் ஆரோக்கியசாமி தான் வியூகம் வகுத்து கொடுத்தாரு. அவங்க தான் இன்னைக்கு ஜோசப் விஜய்க்கு எழுதி கொடுத்துருக்காங்க. என்னன்னு? தூய சக்தி, தீய சக்தி, இதெல்லாம் திமுக எழுதி கொடுக்கறது தான். திமுக தான் ஜோசப் விஜய் இயக்குது. கதை, வசனம், டைரக்ஷன், ப்ரொடக்ஷன் சகலமும் திமுக தான். ஜோசப் விஜய் அந்த படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகங்கிற திரைப்படத்துல இன்னைக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நிச்சயமா இந்த படம் ஃபெயிலியர் ஆயிரும். அவர் அரசியல் களத்துல ஃபெயிலியர் ஆயிடுவாரு. தமிழக மக்கள் கொஞ்சம் அவருடைய ரசிகர்கள் வேணா ஏமாறலாம். ஹலோ மைக் செக் 1 2 3. தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.